ஓம் சாய்ராம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உருளி சிம்பிளாக எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு தான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன உருளியில் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் கலந்துக்கிட்டேன். சுத்தமான தண்ணி ஊற்றி அதில் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் கலந்து, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ளவர்ஸை நம்ம எப்படி க்ரியேட்டிவாக ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இஷ்டமாக கடவுளோட பேரை சொல்லி அதில் வச்சுட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சாமந்தி பூவை சென்டராக வச்சு சுற்றி ஒரு ரோஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அது போல் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அழகாக தான் வந்திருக்கு. இது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. உருளியில் தண்ணி பூ வச்சு சாமிக்கு வைக்கணுன்ட்டு இன்றைக்கி நான் வச்சுருந்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மக்களே பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள். நீங்களும் என்ன மாதிரி உருளி பிடிக்குன்னா ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. என்ன மாதிரி பூவெல்லாம் நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.